Good morning, students. In today's class, we are going to discuss lecture 33, that is potential of agroforestry system in management of problematic soil. Okay. First of all, agroforestry. What is agroforestry? It is a group of trees, shrubs, and herbs. It is called as agroforestry. சரிங்களா? இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரியில் எப்படி ப்ராப்ளமேட்டிக் சாயிலை மேனேஜ் பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரியோட கெப்பாசிட்டி, இந்த ட்ரீஸோட கெப்பாசிட்டி டு மேனேஜ் த ப்ராப்ளமேட்டிக் சாயில், தட் வாட் வி கோயிங் டு டிஸ்கஸ் இன் டுடே வீடியோ. ஓகே, இந்த லெக்சரில் அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ட்ரீஸில் அந்த ப்ராப்ளம் சாயிலை எப்படிலாம் மேனேஜ் பண்ணுது அப்படி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முன்னாடி நம்ம நிறைய ப்ராப்ளம் சாயிலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சாயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் எப்படி இந்த ட்ரீஸ் மேனேஜ் பண்ணுது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, first is introduction. Agroforestry system have the potential to make use of marginal and degraded lands through the soil improving effects of trees. Underlying all aspects of the role of agroforestry in maintenance of soil fertility is the fundamental proportion that improves the soil. It would be useful to have guidelines on which properties of a tree or shrub species make it desirable for the point of view of soil fertility. They should help in identifying naturally occurring species and selecting trees for systems which have soil improvement as a specific objective. Okay. Agroforestry system have the potential. Okay va? இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரினாவே இந்த ட்ரீஸு, குரூப் ஆஃப் ட்ரீஸ், ஷர்ப், ஹெர்ப் இது தான் சொல்லணும். சரிங்களா? இந்த ட்ரீஸும் ஷர்ப்பும் ஹெர்பும் இது நேச்சுரலாகவே இந்த டிகிரேடட் லேண்டை இம்ப்ரூவ் பண்ணுற குவாலிட்டி இருக்கும். சரிங்களா? ஓகே, பேசிக்காக இது ஃபண்டமெண்டலாக இது என்ன பண்ணுன்னா, ட்ரீஸ்லாம் என்ன பண்ணும், சாயிலோட ஃபெர்டிலிட்டியை அதிகப்படுத்தும், இம்ப்ரூவ் பண்ணும். எப்படின்னா த்ரூ லீஃப் லிட்டர், ரூட் அண்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஓகே, அது மூலிமா சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ். சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீ ஷர்ப் இதெல்லாம் மெயினாக என்ன பண்ணும், அதான் சொன்னோம் முன்னே சொன்ன மாதிரி, என்ன சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, தென் ஓகே, ட்ரீஸ் இந்த ஷர்ப் ஹெர்ப்லாம் ஒரு சில ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி இருக்கும். சரிங்களா? அந்த பேஸ்டான ஸ்பெசிஃபிக் குவாலிட்டியை பொறுத்து தான் இந்த ட்ரீஸை செலக்ட் பண்ணுவோம். எதுக்காகனா ஒரு சில ட்ரீஸ்லாம் நிறைய பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும், அதே மாதிரி நிறைய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு சில ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி பயோமாஸ் இருக்காது, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணாது, ரூட் நல்ல டீப் ரூட் இருக்காது. அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த பயோமாஸ் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அதிகமாக நடக்கும்போது தான் சாயோட ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதெல்லாம் சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரீஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் மேனேஜிங் ப்ராப்ளமேட்டிக் சாயில், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் ஹை பயோமாஸ் ப்ரொடக்ஷன் ஹவ் பீன் வைட்லி ரெகக்னைஸ்டு as desirable. ஓகே, நைட்ரஜன் ஃபிக்சேஷனும் அதிகமான பயோமாஸ், ஹை பயோமாஸ் ப்ரொடக்ஷனும் இருக்கிற ட்ரீஸில் நம்ம மெயினாக எடுத்துக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இல்லாத ட்ரீஸை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இட் ஷுட் desirable. However, many properties are specific to particular objective of a system in which trees are used. An example is a way in which eucalyptus species with a high water uptake, which adversely affect yields in adjacent crop, have been employed to lower the water table and so reduce salinization. Okay, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ட்ரீஸோட ஒரு சில ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணியும் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூக்கலிப்டஸ்னால் நல்லா டீப்பில் வாட்டரை அப்டேக் பண்ணணும். சரிங்களா? அது அட்வர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டீப்பில் இருக்கிற வாட்டரை எடுத்து யூஸ் பண்ணுறதால இந்த சலினைசேஷனை நம்ம குறைக்கலாம். ஓகே, தென் how do we know the trees improve soil? எப்படி நம்ம ட்ரீஸ் சாயிலை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணும்? த்ரூ மெயினாக 3 ப்ராசஸ் தான். மெயினாக என்ன பண்ணும், ஹை பயோமாஸ் அந்த பயோமாஸ் தான் என்ன, லீவ்ஸ், இந்த லிட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதெல்லாம் மேலேருந்து ஃபால் ஆகும்போது என்ன நடக்கும், டிகம்போஷன் ஆகும். சரிங்களா? டிகம்போஷன் ஆகும்போது அது வந்து ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவோம். அது ஆர்கானிக் மேட்டர் டிகம்போஸ் ஆகும்போது என்ன நடக்கும், அதிகமான நியூட்ரியன்ஸை சாயிலுக்கு ஆட் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ராப்ளம் சாயிலில் அதிகமான நியூட்ரியன்ட்டை ஆட் பண்ணணும். அதனால் நியூட்ரியன்ட் ஆட் பண்ணுறதுனால அங்கே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, மைக்ரோ ஆர்கானிஸோட பாப்புலேஷன் இதெல்லாம் அதிகப்படுத்தும். அதே மாதிரி
நியூட்ரியன்ட்டும் அதிகப்படுத்தும் சரிங்களா. தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நியூட்ரியன் சைக்கிளிங் சரிங்களா. இந்த மாதிரி இந்த ட்ரீஸ்லாம் நேச்சுரலாகவே இந்த லெக்யூம் ட்ரீஸ்லாம் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் டேரெக்டாக சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால நைட்ரஜன் அதிகமாக நமக்கு கிடைக்கும், அந்த ப்ராப்ளம் சாயிலையும் நைட்ரஜன் கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி மூலியமாக தான் ட்ரீஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக் சாயிலை இம்ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. ஓகே, அதுதான் ட்ரீஸ் இம்ப்ரூவ்ஸ் த சாயில். த சாயில் தட் டெவலப்ஸ் அண்டர் நேச்சுரல் ஃபாரஸ்ட் அண்ட் woodland is fertile. It is well structured as a good water holding compost and as a store of nutrients bound up in the organic matter. Farmers know they will get a good crop by planting on a cleared natural forest. Then the cycles of carbon and nutrients under natural forest ecosystem are relatively closed, which much recycle and low inputs and outputs. The practice of shifting cultivation demonstrated the power of trees to restore fertility lost during cropping. Experience of reclamation forestry has demonstrated the power of trees to build up fertility on degraded land. Okay. நார்மலாக இந்த சாயில் வந்து ஃபாரஸ்ட்லாம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற சாயில் நேச்சுரலாகவே எப்படி இருக்குன்னா ஃபெர்டிலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே லீஃப் லிட்டர் பயோமாஸ் அந்த லீஃப் லிட்டரில் அதிகமாக ஃபால் ஆனதுக்கப்புறம் அங்கே டீகம்போசிஷனும் ஆகும். அந்த டீகம்போசிஷன் அந்த வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்படி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே நியூட்ரியன்ட் வந்து அதிகமாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஆர்கானிக் மேட்டர் ஆட் ஆகிறதுனால நேச்சுராகவே வாட்டர் ஹோல்டிங் சாயிலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நல்லாவே சூப்பராக டெவலப் ஆகும் சரிங்களா. அதனால் அங்கே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நியூட்ரியன்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இது எல்லாமே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நியூட்ரியன்ட்லாம் அதிகமாக இருக்கும். தென் இந்த கார்பன் சைக்கிள் நியூட்ரியன் சைக்கிள் அங்கே அதிகமாக நடக்கும். அப்படி நடக்கிறதுனால சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா. தென் இங்கே ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஒரு சில ஏரியாவில் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுவோம். ஷிஃப்டிங் கல்டிவேஷன் என்ன, இந்த ட்ரீ கிராப்ஸ் ஃபாரஸ்ட் கிராப்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த நார்மலாக நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப்ஸு கல்டிவேட் பண்ணுவோம். அப்படி கல்டிவேட் பண்ணுறதால அங்கே சாயிலோட ஃபெர்டிலிட்டி ஃபுல்லாக லாஸ் ஆகிடும் சரிங்களா. அந்த மாதிரி லாஸ் ஆன இடத்துல என்ன பண்ணுவோம், எகைன் இந்த ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் பண்ணோம்னா திரும்பவும் அந்த லாஸ் ஆன ஃபெர்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணலாம் சரிங்களா. தென் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால ட்ரீஸ்லாம் சாயிலோட ஃபெர்டிலிட்டியை திரும்பவும் அதிகப்படுத்தும் சரிங்களா. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ட்ரீஸ் வந்து ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, ப்ராப்ளமேட்டிக் சாயிலை மேனேஜ் பண்ணுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. தென் த ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் லைக்லி டு மேக் ஏ woody perennial suitable for soil fertility. Maintenance or improvements are a high rate of production of leafy biomass. இது வந்து அதிகமான பயோமாஸை ப்ரொடக்ஷன் பண்ணணும். A dense network of fine roots with a capacity for abundant mycorrhizal association. The existence of deep roots அதிகமாக இருக்கணும். A high rate of nitrogen fixation. A high and balanced nutrient content in foliage litter of high quality. Then an appreciable nutrient content in the root system. Either rapid litter decay where nutrients release is desired, or moderate rate of litter decay where maintenance of a soil cover. ஓகே, ரேப்பிடாகவும் டிகே ஆகணும், ஆர் இல்லாட்டி மாடரேட்டாகவும் டிகே ஆகணும் சரிங்களா. ரேப்பிடாக டிகே ஆகும்போது நியூட்ரியன்ஸை ரிலீஸ் பண்ணும், மாடரேட்டாக டிகே ஆகும்போது கிராப் அந்த சாயில் கவரை வந்து மெயின்டைன் பண்ணும் சரிங்களா. இந்த சாயில் கவர் மெயின்டைன் ஆகலாம் என்ன நடக்கும், அங்கே எரோஷன் நடக்கும். எரோஷன் நடந்தாவே சாயிலோட ஃபெர்டிலிட்டியில் லாஸ் ஆகும். அந்த எரோஷன் மூலமாக என்னென்ன எஃபெக்ட் வருதுன்றதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி சரிங்களா. தென் absence of toxic substance in the litter or the root residues. Then for soil reclamation, a capacity to grow on poor soil. Okay, இந்த ஃபாரஸ்ட் கிராப்ஸ்லாம் எங்கேயாச்சும் ஒரு சாயிலில் ரொம்ப அங்கே நியூட்ரியன்ட் ஸ்டேட் எதுவுமே இல்லைனாலையும் அந்த இடத்துல கல்டிவேட் பண்ணால் கூட, அங்கே பிளான்டேஷன் பண்ணால் கூட அது வந்து நல்லா வளரணும், அதுலேயே வளர்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். தென் absence of severe competitive effect with crops particularly for water. ஓகே, அங்கே சப்போஸ் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம், இந்த ட்ரீஸ் கூடயே ஏதாச்சும் கிராப் கல்டிவேட் பண்ணோன்னா அந்த கிராப் கூட காம்படிட் பண்ணக்கூடாது ஓகேவா. தென் a tree might have all the desirable properties above, but if not planned and cared for, it will not be effective in improving soil fertility. Okay,
ஸோ ஆல் த எபோவ் ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி தேர். ஓகே, அதெல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த ப்ராப்ளமேட்டிக்ஸால் மேனேஜ் பண்ண முடியாது, அது இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சரிங்களா? தென் த கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரீஸ் டு மெயின்டைன் ஆர் இம்ப்ரூவ் சாயில் இஸ் ஷோன் பை த ஹையர் ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் க்ளோஸ்ட் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அண்டர் நேச்சுரல் ஃபாரஸ்ட். ஓகே, நார்மலாகவே இந்த ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துல நம்ம அந்த சாயில் எடுத்து டெஸ்ட் பண்ணோன்னாவே அங்கே ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நியூட்ரியன் சைக்கிள் வந்து அந்த அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தென் த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அண்டர் ஃபாரஸ்ட் ஃபாலோ இன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஃபாரஸ்ட் அண்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஓகே, ஃபாரஸ்ட்ரி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இருக்கிற இடத்துல என்ன நடக்கும், அங்கே இந்த ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆனதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடும். சரிங்களா? ரீஸ்டோர் பண்ணிக்குவோம். ஓகே, எப்போனா இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணுவோம்ல, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எகைன் ஃபாரஸ்ட் கிராப்பை கல்டிவேட் பண்ணணும், ஃபாரஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் பிளான்டிங் பண்ணோன்னா ரீஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? தென் சாயில் டிரான்சிஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஷோ ஹை ஆர்கானிக் மேட்டர் அண்ட் பெட்டர் சாயில் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ட்ரீஸ். ஓகே, ட்ரீஸ் கீழே இருக்கிறதுலாம் நல்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதிகமான ஆர்கானிக் மேட்டரும் இருக்கும். தென் சம் ஸ்பீசிஸ் மோஸ்ட் நோட்டபிள் Fabrida albida regularly giving higher crop yield. ஓகே, இந்த கிராப் இருக்குல்ல, அது இருக்கிற இடத்துலலாம் அதிகமான கிராப் ஈல்டை கொடுக்கும். சரிங்களா? தென் ட்ரீஸ் இம்ப்ரூவ் சாயில் ஃபெர்டிலிட்டி பை ப்ராசஸ் விச் இன்க்ரீஸ் அடிஷன் டு த சாயில். ஓகே, என்னென்ன அடிஷன் ஆகுது? தட் இஸ் அ பயோமாஸ், அடிஷன் ஆஃப் ஹை பயோமாஸ். தென் ரெடியூஸ் லாஸஸ் ஃப்ரம் த சாயில். எப்படி இந்த லாஸஸ், சாயில் இருக்க லாஸஸில் எப்படி தடுக்குது? எப்படின்னா மெயினாக இது சாயில் கவராக ஆக்ட் பண்ணுது. சரிங்களா? சாயில் கவராக ஆக்ட் பண்ணுறதால அந்த வாட்டர் எவாபரேஷன் ஆகிறதும் அதே மாதிரி எரோஷன் ஆகிறது இதெல்லாம் தடுக்குது. சரிங்களா? ஸோ இட் ரெடியூஸ் த நியூட்ரியன்ட் லாஸ் அண்ட் வாட்டர் லாஸ் அண்ட் எக்ஸெட்ராஸ். தென் இம்ப்ரூவிங் சாயில் பிசிக்கல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே, தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செட் ஆஃப் ப்ராசஸ் ஆர் தோஸ் பை விச் ட்ரீஸ் செக் ரன் ஆஃப் அண்ட் சாயில் எரோஷன். ஓகே, இது வந்து இட் ஆக்ட் ஆஸ் எ சாயில் கவர். ஸோ இட் ரெடியூஸ் த ரன் ஆஃப் அண்ட் சாயில் எரோஷன். தென் மெயின்டைன் சாயில் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஆர்கானிக் மேட்டரையும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணுது. இன்க்ரீஸ் நியூட்ரியன்ட் இன்புட்ஸ் த்ரூ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் அப்டேக் ஃப்ரம் டீப் சாயில் horizons. ஓகே, தென் ப்ரொமோட் மோர் க்ளோஸ்ட் நியூட்ரியன்ட் சைக்கிளிங். இட் என்னென்ன நியூட்ரியன்ட் சைக்கிளிங். தென் a range of properties have been identified which make tree species suited to soil improvements. ஓகே, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரீஸ்லாம் இந்த சாயிலை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபார் மெனி பர்பஸ் ஹை பயோமாஸ் ப்ரொடக்ஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், a combination of finer feeder roots with tap roots and litter with high நியூட்ரியன்ட் கண்டென்ட் ஆர் சூட்டபிள். ஓகே, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் மெயின் என்னென்னா ஹை பயோமாஸ் ப்ரொடக்ஷன், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபைன் ஃபீடர் ரூட்ஸ் வித் டேப் ரூட்ஸ் அண்ட் லெட்டர் வித் ஹை நியூட்ரியன்ட். ஓகே, இந்த லெட்டரில் இருக்க லீவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமான நியூட்ரியன்ட் இருக்கும். அதுதான் மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? தென் டாலரன்ஸ் டு இனிஷியலி புவர் சாயில் கண்டிஷன் இஸ் கிளியர்லி நீடட் ஃபார் ரெக்ளமேஷன். ஓகே, இனிஷியலாக அந்த சாயில் எந்த ஃபெர்டிலிட்டியும் இருக்காது, அதுதான் ப்ராப்ளம் சாயில்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த புவர் சாயில் கண்டிஷன்லேயும் இந்த ட்ரீஸில் நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணி வளரணும், டாலரன்ஸ் பண்ணி வளரணும். சரிங்களா? தென் about 100 species have been identified which are known to fulfill soil improvement function. ஓகே, 100 ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணும்? சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் எஃபெக்ட்ஸை கொடுக்குது. சரிங்களா? தென் கேஸ் ஸ்டடி. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். In Brazil, there have applied the nutrient fixing legume tree species for the reclamation of severely degraded lands. Okay, ரொம்ப சிவியராக டீக்ரேட் லேண்டில் பிரேசிலில் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் என்னென்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் லெகியம் பிளான்ட்டை, அந்த ட்ரீயை பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரீ என்ன பண்ணோன்னா அந்த சாயிலோட நியூட்ரண்ட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமாக இருக்கிற சாயில், அங்கே நியூட்ரண்ட் இல்லாத சாயில் நியூட்ரண்ட் அதிகப்படுத்தி அந்த சாயிலை மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? அதான் எக்ஸாம்பிள். சரிங்களா? தென் கன்க்ளூஷன்.
In conclusion, the tree crop system for reclamation of problem soil is the system that often practiced to keep maintains the good condition of soil in the long term. Okay. இந்த ட்ரீ கிராப்ஸு நம்ம பிளான்டேஷன் பண்ணி ப்ராப்ளம் சைடில் கல்டிவேட் பண்ணுறதால என்ன நடக்குன்னா இப்போ ரொம்ப காலத்துக்கு லாங் டேர்முக்கு இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்புறம் சாயிலோட கண்டிஷனை நல்லா மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? தென் இட் ரெக்ளைம்ஸ் சிவியர்லி டிகிரேடட் ஏரியாஸ் அண்ட் டு ப்ரொமோட் ஃபாஸ்ட் பிளான்ட் காலனைசேஷன் ஆஃப் த ஏரியா இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த சாயில் அகேன்ஸ்ட் எரோஷன் அண்ட் டு இன்புட் நியூ பயோமாஸ் டு த சிஸ்டம். ஓகே, பாரு இந்த ப்ராப்ளம் சாயில் அதுதான் வேஸ்ட்லேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீஸை பிளான்ட் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஃபாஸ்ட்டாக காலனைசேஷன் ஆகுது. தட் மீன்ஸ் ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் ஆகுது. சரிங்களா? அப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகிறதால கிராப் இந்த சாயில் கவரெல்லாம் அதிகப்படுத்துது. சரிங்களா? அந்த சாயில் கவரை வந்து அதிகப்படுத்துறதால என்ன பண்ணும், இட் ப்ரொடெக்ட் எகென்ஸ்ட் த எரோஷனுக்கு எகென்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நியூ பயோமாஸ் வந்து ஆட் பண்ணுது. சரிங்களா? இந்த பயோமாஸ் ஆட் பண்ணுறதால அங்கே ஆர்கானிக் மேட்டர்லாம் அதிகமாக ஆட் ஆகும். அப்படி இருக்கும்போது நியூட்ரியன் சைக்கிள் அதிகமாகும். சாரோட பிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? தென் since the nitrogen is the one of the main sources for fertilizer requirement, the legumes crops as beneficial plant which bacteria rhizobium do nitrogen fixation in the plant are required. Okay, the nitrogen fixation, nitrogen வந்து one of the main main nutrient. Okay வா, nitrogen தான் main nutrient. சரிங்களா? அந்த one of the main nutrient. சரிங்களா? ஓகே, இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலயமா இந்த நைட்ரஜன் ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுது. சரிங்களா? தென் டு ஹெல்ப் இன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரீ கிராப்பிங் சிஸ்டம் டு ரெக்ளைம்ஸ் த சாயில் ப்ராப்ளம் எஸ்பெஷலி ஃபார் த ப்ராப்ளம் ஆஃப் சாயில் எரோஷன் தட் ஆஃப்டன் அக்கர்ஸ் வென் ரெய்னி சீசன் பை காலனைசேஷன் ஆஃப் த லெக்யூம் கிராப்ஸ் ஆன் த ப்ராப்ளம் ஏரியா. ஓகே, ட்ரீ கிராப்பிங் சிஸ்டம் என்ன உங்களுக்கு தெரியும், ட்ரீயும் கல்டிவேட் பண்ணுவோம், அங்கேயே கிராப்பும் கல்டிவேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி கல்டிவேட் பண்ணும்பொழுது ஈஸியாக வேகமாக காலனைசேஷன் ஆகுது. சரியா? அப்படி காலனைசேஷன் ஆகும்போது சப்போஸ் அங்கே லெக்யூம் ட்ரீயை வந்து கல்டிவேட் பண்ணணும்னா காலனைசேஷன் ஆகும்போது ஈஸியாக அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும்போது அங்கே பக்கம் கிராப்பு கல்டிவேட் பண்ணுறோம்ல, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் இந்த நைட்ரஜனை இது கொடுக்கும். சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது அந்த கிராப்பும் நல்லா வளரும். ஓகே, தேங்க்யூ.